நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோர்ஸில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு எந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் நான் காமிக்கிறேன். இப்போது எரர்மேக்ஸ் ஃப்ளவருங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் இதில் வந்து மாஸ்டர் கிளாஸில் அவங்க வந்து வெப் டெவலப்மெண்ட் வித் ஏஐ அப்படின்னு ஒரு கோர்ஸ் போட்டிருக்காங்க. இதில் வந்து அவங்க எப்படி அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு அவங்கள வந்து நம்ம இப்போ நான் தான் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து என்ன எப்படிலாம் முட்டாளாக்குறாங்க அப்படிங்கிறத இந்த இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இது எல்லாமே வந்து அவங்க என்னெல்லாம் நீங்கள் இதில் அச்சீவ் பண்ணலாங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்சஸ் பிளான் போட்டு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 6000 போட்டிருக்காங்க. சாரி 11,000ங்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு ஆஃபர் ப்ரைஸ் வந்து 5,999 போட்டிருக்காங்க. இது ஒரு சீட்டிங் தான். பட் இதுக்கு வந்து நமக்கு டேரெக்டாக ப்ரூஃப் கிடையாது. அதனால் வந்து இதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுறலாம். கீழே என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆர் ஆல்ரெடி என்ரோல்ட் ஃபார் திஸ் வீக். இந்த இதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்கள். இந்த வாரத்தில் வந்து 180க்கு மேலே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கிறத போட்டிருக்காங்க. அப்போ இதை வந்து பார்க்குறவங்க வந்து இப்போ இதை ஒரு நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னா நான் என்ன நினைப்பேன், இந்த வாரத்தில் வந்து ஓகே 180க்கு மேலே ஜாயின் பண்ணிட்டாங்க, அப்போ இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நிறைய காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஆர்எம் பெரிய பெரிய காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் க்ளோஸ் ஆக போகும் அப்படின்னா நிறைய பிளாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னும் 2 புக்கிங் தான் இருக்குது அப்படிங்கும்போது வந்து அவங்க அதெல்லாம் எல்லாமே ஃபேக் தான். அப்படி இருக்கும்போது நம்ம ஈஸியாக நம்ம டக்குன்னு புக் பண்ண போவோம். ஓகே இங்கே வந்து இவ்வளோ வந்துருச்சு, அப்போ இனிமேல் வந்து நம்ம அது முடியறதுக்குள்ள நம்ம போய் இது பண்ணிடுவோங்கிறக்காண்டி நிறைய பேர் ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்கிறது ஃபேக். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு இது ஒரு இமேஜ் ஃபைல். ஸோ இப்படி வந்து இதை பார்த்தோன்னு தெரியும் இது கண்டிப்பாக ஒரு ஃபேக் தான் அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா எரர்மேக் லவர் பற்றி ஓகே இவங்க வந்து நான் வந்து இப்போ நினச்சது கிடையாது. நான் எரர்மேக் லவர் பற்றி முன்னாடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்போ இருந்தவங்க இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் அந்த டைமில் ஒரு இதை இப்படி சொல்லியிருப்பேன். பட் இந்த மாதிரி ப்ரூஃப் காமிச்சு நான் சொல்லலை. ஓரளவு அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். பட் அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்களாம் அந்த மாதிரி கிடையாது, இவங்க வந்து ஏமாத்துறவங்க கிடையாது, இவங்க வந்து ஜெனியூனாக இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கீழே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஜெனியூனாக இருக்கிறவங்க யாருமே வந்து இந்த மாதிரி வேலை பார்க்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து யாரை முட்டாளாக்குது அப்படின்னா அந்த கோர்ஸை படிக்க வர்றவங்களை வந்து இது முட்டாளாக்குது. சப்போஸ் வந்து இப்போ நான் கோர்ஸை படிக்கிறதுக்கு நான் உள்ளே வர்றேன். உள்ளே வந்து நான் இதே கொஸ்டினை வந்து அந்த எரர்மேக்ஸில் வர அதோட ஃபவுண்டர்கிட்ட இல்லை சம்திங் அங்கே ஒர்க் பண்ணுற மேனேஜிங் பார்ட்னர்கிட்ட யார்கிட்டையாவது இந்த மாதிரி சீட்டிங் மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறீங்களா, இது வந்து கரெக்டாக தப்பாங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா அவங்களால வந்து இதுக்கு வந்து ப்ராப்பராக ரிப்ளை கொடுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து நான் என்னால் வந்து ப்ராப்பராக ஆன்சர் கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நான் தகுதியான ஆள். இப்போ வந்து ஒரு கிலோ சீனி நான் 50 ரூபாய் விற்கிறேன். 50 ரூபாய் விற்கிற இடத்துல வந்து நான் 80 ரூபாய் விற்கிறேன். ஒரு கஸ்டமர் வந்து எதுக்கு பக்கத்துல 50 ரூபா விற்கிறாங்க, நீங்கள் எதுக்கு 80 ரூபா விற்கிறீங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா அது ஒரு வேலிடான ஆன்சர், வேலிடான கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு வந்து என்னால் வந்து பதில் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே கரெக்டான ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதே கொஸ்டினை வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இவங்க கிட்ட கேட்குறேன் அப்படின்னா இதுக்கு வந்து அவங்ககிட்ட ஆன்சர் கிடையாது. எதுக்காக நீங்கள் எப்படி 180 பேர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஒரு ஃபேக்காக ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு இமேஜை போடுறீங்க, இந்த எதுக்கு இப்படி ஏமாற்றி உள்ளே வர வைக்கிறீங்க மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு பதில் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிறதா என்னோட கொஸ்டின். இந்த வீடியோ வந்து நான் போட்டதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸை வந்து நான் டவுன் பண்ணணுமோ இல்லை இவங்க பண்ணுற தப்போ இந்த வெப்சைட்க்கு நான் இன்னும் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ண இன்னும் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் என்னால் கண்டுபிடிக்க முடியும். பட் அது என்னோட வேலை கிடையாது. நான் இந்த வீடியோ போட்டதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய இன்ஸ்டியூஷன் நிறைய காலேஜஸ் நான் உங்களுக்கு அது சொல்லித்தரேன் இது சொல்லித்தரேன்னு வந்து ஏமாற்றி அது ஒரு பிஸ்னஸ் ஆகி அவங்ககிட்ட வந்து காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. பட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே தேவை கிடையாது. முன்னாடியாவது பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ கூட நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன்னா கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நான் ரெடி பண்ண வெப்சைட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நான் அவங்க கிளைண்ட் கொடுத்த கண்டென்ட் இதில் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சோர்ஸ் கோட் எனக்கு இதில் கிடச்சிருச்சு. இந்த ஃபைல் எனக்கு கிடச்சிருச்சு. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு அவுட்புட்டு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவுட்புட் இதுதான். ஸோ இந்த மாதிரி இதை வந்து இதுக்கு இந்த அளவு கூட உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியாது. இதை கூட நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நோ காலேஜ் நீடட் சீரியஸ்ன்னு சொல்லி நான் என்னோட சேனல் வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். இது என்னோட சேனல் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு தெரியும். இதில் யூடியூப் ஸ்டுடியோ போனீங்க அப்படின்னா ஏஐல எப்படி பண்ணுறது இந்த மாதிரி ஃப்ரீயாக நான் மட்டும் சொல்லி தரல. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஆஃப் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணலாம். அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி ஏமாற்றி இது பண்ணுறவங்ககிட்ட வந்து நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து
நான் ஆல்ரெடி நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம வாங்குறது கிடையாது, ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். ஓகே, ஐ திங்க் சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பார்ட் 1, பார்ட் 3, பார்ட் 4 வரைக்கும் போட்டு இது எல்லாமே ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறது எப்படி, வெப்சைட் டெவலப் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு வரேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவங்க உங்களுக்கு இதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் கிடச்சிருக்கு. இப்போ நான் சொல்கிறேன்ல இதுக்கு ஒரு ப்ரூஃப் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு ஏமாத்து வேலை தான். 11,000 அடிச்சுட்டு 5,999 ரூபா, இதுவும் ஒரு சீட்டிங் தான். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் இது வந்து உள்ளே இருக்கும். அதில் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ நான் சொல்ல வரது என்னன்னா வந்து உங்களுக்கு யாருமே மென்டார்ஸ் தேவை கிடையாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டில் வந்து ஏஐ டூல்ஸை வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மேலே அட்வான்ஸ்டாக உங்களுக்கு கொடுக்குது. நீங்கள் ஒரு 100% அவுட்புட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஏஐ டூல்ஸ் உங்களுக்கு கொடுக்குறது 1000% உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குது. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்மீடியேட்டர், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூஷனு, காலேஜஸ் அந்த மாதிரி நீங்கள் போகணும்னு அவசியமே கிடையாது. ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதர் கண்டிப்பாக போக தான் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெடிக்கல் லிட்டராக இருக்கிறவங்க, மற்றபடி சிவிலில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பாக காலேஜ் போகணும். இன்ஸ்டியூஷன் சம்திங் இப்போ டென்டல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தா டென்டல் கிளினிக் நான் ஒரு கிளைண்ட்டு வந்து வெப்சைட் பண்ணி கொடுத்துருக்கேன், ப்ளஸ் வந்து மார்க்கெட்டிங் அவங்க பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கிளைண்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு காலேஜ் தேவை, இன்ஸ்டியூஷன் தேவை. அப்போ தான் அவங்கள வந்து லைவாக எடுக்க முடியும். பட் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டொமைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் தேவை கிடையாது, அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது காலேஜில் உள்ளவங்களுக்கு. ஸோ ட்ரைனிங் எடுக்கிறவங்களும் அப்படி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு போயிடலாம். அதில் வந்து இந்த மாதிரி இதில் வந்து நிறைய பேர் இன்னும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு பேசிக் அவேர்னஸ் இல்லாதவங்களை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூஷன் வந்து ஏமாற்றுவாங்க, இதெல்லாம் உண்மை கிடையாது, போய் நீங்களே ஓனாக லேர்ன் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டு, இதை கூட அவங்க டெலீட் பண்ணல. அவங்க வந்து இதை வந்து ஒரு இது மாதிரி காமிக்கிறவங்க கூட வச்சுருக்காங்க. நான் வந்து ஆக்சுவலாக இது ஒரு இமேஜ் ஃபைலுங்கிறத நான் இப்போ தான் நான் பார்த்தேன். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நான் மறுபடியும் டெம்ப்ளேட் பேஸ்ட் பண்ணும்போது தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு கண்ட்ரி உள்ளவங்க. ஸோ வேறு கண்ட்ரியில் இவங்களாமா இவங்க கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட். ஸோ இவங்களாம் இவங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும். ஒரு காசை கொடுக்குற மாதிரி நீங்கள் தான் யோசிக்கணும். இவங்களுக்கு வந்து அதெல்லாம் இது அவங்க ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க, பட் உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.